தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பதெப்படி? அவர் அவனோட வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவச்சக்கர நட்சத்திரங்களையும் மிருகசீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனுஷன். யோபு அதிகமாக பேசுவதாக சொல்லி பில்தாத் அவரை கடிந்து கொள்கிறார். யோபு பில்தாத்தின் குற்றச்சாட்டிற்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. பில்தாத் யோபுவிடம் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ என்று கேட்கிறார். யோபு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். பில்தாத் தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை கூறி முடித்து விட்டார். அதன் பின்பு யோபு அவருக்கு பிரதியுத்தரமாக பேசுகிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு முன்பாக மனுஷன் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் என்று தனக்கு தெரியவில்லை என்று யோபு அறிவித்து விடுகிறார். தேவனிடம் ஜெபம் பண்ண போவதாக கூறுகிறார். ஆனாலும் தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா என்று தான் சந்தேகப்படுவதாக யோபு அறிவிக்கிறார். தன்னுடைய துயரத்திற்கு கர்த்தரே காரணம் என்று யோபு கர்த்தர் மீது குற்றம் சுமத்துகிறார். கர்த்தர் தனக்கு அநீதி செய்து விட்டதாகவும் தனக்கு அவர் உதவி புரியவில்லை என்றும் யோபு கூறுகிறார். மேலும் கர்த்தர் தனக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை என்றும் துன்மார்க்கரோட சேர்ந்து கொண்டார் என்றும் யோபு கர்த்தரை குறித்து குற்றம் சுமத்துகிறார். கர்த்தருடைய கிரியைகளையும் யோபு குற்றப்படுத்துகிறார். முடிவில் யோபு தான் பிறந்ததற்காக புலம்பி தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அறிவிக்கிறார். தேவன் நியாயத்தையும் நீதியையும் புரட்ட மாட்டார் என்பது யோபுவின் விசுவாசம். இந்த சத்தியத்தில் யோபு பில்தாத்தின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார். ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் என்று யோபு சொல்லுகிறார். தேவன் நீதியையும் நியாயத்தையும் புரட்ட மாட்டார் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். தன்னிடம் இதுவரையிலும் கேள்வி கேட்ட பில்தாத்திடம் யோபு தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி என்று கேள்வி கேட்கிறார். வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு தெளிவான வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தேவன் யோபுவினிடத்தில் கடினமாக நடந்து கொள்கிறார். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை யோபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதன் நிமித்தமாய் யோபுவின் வார்த்தைகளில் கோபமும் கடுகடுப்பும் கலந்திருக்கிறது. தேவனுக்கு முன்பாக மனுஷனால் எப்படி நீதிமானா இருக்க முடியும் என்று யோபு சற்று கோபத்தோடு கேட்கிறார். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருக்க முடியாது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். யோபு மனுஷனுடைய பொதுவான பாவ சுபாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். தேவன் தம்முடைய நீதியின் பிரகாரமாக நம்மை நியாயம் தீர்த்தால் அவருடைய ஆக்கின தீர்ப்புக்கு எந்த மனுஷனாலும் தப்பிக்க முடியாது. நம்முடைய மீறுதல்களையும் அவிசுவாசங்களையும் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கும் போது நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக எடுபடாது. மனுஷனால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக மனுஷனால் நீதிமானாக இருக்க முடியும். ஆனால் அது எப்படி என்பது யோபுவுக்கு தெரியவில்லை. மனுஷருடைய பாவங்கள் அநேகம். கர்த்தர் மனுஷருடைய பாவங்களை நினைத்து பார்த்தால் நம்மால் அவருக்கு பதில் கூற முடியாது. மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே போகிறான். மனுஷருடைய பாவத்தின் மிகுதியினால் அவன் பாதாளத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இந்த பாவங்கள் எல்லாம் மனுஷனை விட்டு அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும்.
அப்போது பாவம் செய்யாத ஒரு மனுஷனைப் போல கர்த்தருடைய பார்வையில் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். யோபுவுக்கு பாடுகள் வருவதற்கு முன்பாக அவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமானாகவே இருந்தார். ஆனால் அவருக்கு பாடுகள் வந்த பின்போ தேவனுக்கு முன்பாக தன்னால் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் என்னும் சந்தேகம் வந்துவிடுகிறது. தேவன் மனுஷனோடு வழக்காடினாள். எந்த மனுஷனும் தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு ஒப்பானவன் அல்ல. தேவன் நம்மோடு வழக்காடினால் நம்மோடு வழக்காடுவதற்கு தேவனுக்கு அநேக காரியங்கள் உண்டு. அவர் நம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்பார். தேவன் நம்மிடத்தில் கேட்கும் எந்த கேள்விக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாகவும் வழக்காடும் போது நம்மால் தேவனுக்கு எதிர்த்து நின்று வழக்காட முடியாது. தேவனுடைய விவாதத்திற்கு நம்மால் பதில் சொல்லவும் முடியாது. கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவோடு பேசினார். கர்த்தர் யோபுவினிடத்தில் அநேகம் கேள்விகளை கேட்டார். உனக்கு தெரியுமா என்றும் உன்னால் செய்ய முடியுமா என்றும் கர்த்தர் யோபுவிடம் பலமுறை கேள்வி கேட்டார். கர்த்தர் யோபுவிடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் 38, 39 ஆகிய அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கேட்ட கேள்விகள் எதற்கும் யோபுவால் பதில் சொல்ல முடியவில்லை. கர்த்தர் நம்மோடு வழக்காடினால் அவர் நம்மீது ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை பற்றி சொல்லுகிற எல்லா குற்றச்சாட்டுகளிலும் உண்மை இருக்கும். கர்த்தர் நம்மீது சுமத்துகிற குற்றச்சாட்டுகளில் இருந்து நம்முடைய விவாத திறமையையோ சாதுரிய வார்த்தைகளையோ பயன்படுத்தி விடுதலை பெற முடியாது. கர்த்தர் நம்மை குற்றப்படுத்தும் போது நம்முடைய சுய புத்தியினாலோ சுய பலத்தினாலோ நம்மால் விடுதலை பெற முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் பலன் அற்றவர்களாகவும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாகவும் இருக்கிறோம். தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். கர்த்தருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவர் ஒருவரும் இல்லை. இப்பிரபஞ்சத்தில் துன்மார்க்கர் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தங்களை கடினப்படுத்தும் போது இவர்கள் சங்காரமாகி விடுவார்கள். இவர்களால் கர்த்தரை பகைத்துக் கொண்டு பிழைக்க முடியாது. கர்த்தர் நம்மீது கோபமாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய கோபத்தை பணிவோடு சகித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காக அவரிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக நம்மை கடினப்படுத்தும் போது நமக்குத்தான் நஷ்டமும் அழிவும் உண்டாகும். யோபு தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை விவரமாக சொல்லுகிறார். தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அவர் நம்மிடத்தில் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை ஆதாரமாக வைத்து வழக்காடும் போது நம்மால் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. தேவன் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். நம்முடைய சுய பலத்தினால் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் முடியாது. சாத்தான் கர்த்தரிடத்தில் யோபுவை பற்றி பொய்ச்சாட்சி சொன்னான். யோபுவுக்கு பாடுகள் வரும்போது அவர் கர்த்தரை தூஷிப்பார் என்று சாத்தான் யோபுவை பற்றி தப்பிதமாக சொன்னான். சாத்தான் சொன்னது வேறு, யோபுவின் சுபாவம் வேறு. தனக்கு வேதனைகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் வந்தபோதும் யோபு கர்த்தரை தூஷிக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய சுபாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் என்றும் அவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்றும் சொல்லி யோபு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரை உயர்த்துகிறார். சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய வல்லமையை எந்த வல்லமையாலும் கட்டுப்படுத்தவும் முடியாது. கர்த்தர் தமக்கு பிரியமான கிரியைகளை தமக்கு சித்தமான வேளையில் செய்கிறார். கர்த்தரை பற்றிய சத்தியம். கர்த்தர் மனுஷனை நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தர் மனுஷனை பாவத்தின் நிமித்தமாக குற்றப்படுத்துகிறார். அவர் எப்போதும் சரியானதையே செய்கிறார். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை. யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிடுகிறார். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் வானங்களை விரிக்கிறார். சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறார். அவர் துருவச் சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவர் அதிசயமானவர். அவர் சர்வ வல்லவர். தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால் அகங்காரிகள் தாழ்மை அடைகிறார்கள். அவர் எல்லோரையும் நியாயம் விசாரிக்கிறார். அவர் ஒரு மனுஷன் அல்ல.
அவர் துன்மார்க்கனை அறிகிறார். அவருடைய கையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷருடைய பாவங்களை குறித்து கணக்கு வைத்திருக்கிறார். தம்முடைய நிபந்தனைகள் நிறைவேறும் வரையிலும் அவர் பாவங்களை மன்னிப்பதில்லை. தமது அதிசய வல்லமையை மனுஷனுக்கு விளங்க பண்ணுகிறார். நம்மை சுற்றிலும் இயற்கையான சம்பவங்கள் ஏராளமாய் நடைபெறுகிறது. அவை எல்லாமே தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கிறது. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டுதான் இயற்கை கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தர் இயற்கையின் மீதும் ஆண்டவராய் இருக்கிறார். தமக்கு சித்தமான பிரகாரம் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் இயற்கையான காரியங்களையும் மாற்றி போடுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் பர்வதங்கள் வலுவானவை. அவை உறுதியாய் நிலைத்து நிற்கக்கூடியவை. நம்மால் பர்வதங்களை அசைக்க முடியாது. தேவனோ தம்முடைய தெய்வீக வல்லமையினால் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். தேவன் தம்முடைய வல்லமையினால் சகல காரியங்களையும் செய்ய பலமுள்ளவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் மேடுகளை பள்ளத்தாக்குகளாக்குகிறார். பள்ளத்தாக்குகளை பர்வதங்களாக்குகிறார். பர்வதங்களை தலைகீழாக புரட்டி போடுகிறார். இவையெல்லாம் மனுஷரால் கூடாத காரியங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷன் அதிக பிரயாசப்பட்டு பர்வதங்கள் மீது ஏறி அவற்றை கடந்து போகிறான். கர்த்தரோ தம்முடைய வல்லமையினால் பர்வதங்களின் ஊடாக நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிறார். மனுஷன் கப்பல் பிரயாணம் செய்து சமுத்திரத்தை கடந்து போகிறான். கர்த்தரோ தம்முடைய வல்லமையினால் செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவதற்கு பாதை உண்டு பண்ணுகிறார். இதுவும் தேவனுடைய சர்வ வல்லமையினால் நடைபெறுகிறது. யோபு புஸ்தகத்தில் வானவியல் சிந்தனைகள். பூமி அதிர்ச்சி, சூரிய உதயமும் அஸ்தமனமும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், ஆகாய விரிவு, உத்தர மண்டலம், பூமி அந்தரத்தில் தொங்குவது, வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்கள், பூமியின் அஸ்திபாரங்கள், சமுத்திரத்தின் அளவு, பகலும் இரவும், சமுத்திரத்தில் உள்ள நீரூற்றுகள், பூமியின் சிருஷ்டிகள். யோபு புஸ்தகத்தில் நட்சத்திர மண்டலம் பற்றிய சிந்தனைகள். துருவ நட்சத்திரங்கள், மிருக சீரிஷம், அருமீன், தட்சண மண்டலம். பூமிக்கு முன்பாக நட்சத்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. வான் மண்டலத்தின் ஆளுகைகள். யோபு புஸ்தகத்தில் புவியியல் பற்றிய சிந்தனைகள். பிரயாணம், 4 திசைகள், பூமியின் உருண்டை வடிவம். யோபு புஸ்தகத்தில் வானிலை ஆய்வு பற்றிய சிந்தனைகள். மின்னல், மேகம், காற்று, புயல் காற்று, பனி, மழை, மேக மண்டலம், மின்னலும் இடியும், பனிமழையும் கல்மழையும், வடதிசையில் குளிர், உறைந்த பனிக்கட்டி, அதிகாலையின் வெளுப்பு, ஒளியும் இருளும், கடல் அலைகள். யோபு புஸ்தகத்தில் சுரங்கவியல் பற்றிய சிந்தனைகள். தங்கம், வெள்ளி, மேலும் மற்ற உலோகங்களை பூமியிலிருந்து தோண்டி எடுப்பது, விலை உயர்ந்த கற்களை பூமியிலிருந்து தோண்டி எடுப்பது. யோபு புஸ்தகத்தில் எழுத்தியல் பற்றிய சிந்தனைகள். எழுதப்பட்ட வார்த்தைகள் புஸ்தகத்தில் வரையப்பட்டும் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிக்கப்படுதல். யோபு தன்னுடைய வழக்கை எழுதி கொடுக்க விரும்புகிறார். யோபு புஸ்தகத்தில் பிரயாணம் பற்றிய சிந்தனைகள். பயணக்காரர், ஓடுகிறவர், கப்பல்கள். யோபு புஸ்தகத்தில் இராணுவ கலை பற்றிய சிந்தனைகள். விஷமுள்ள அன்பு, கேடகம், அம்புகள், மற்ற ஆயுதங்கள், சேனைகள், குதிரைகள். யோபு புஸ்தகத்தில் மேலே கூறப்பட்டிருக்கும் சிந்தனைகள் தவிர மருத்துவம், இசை, வேட்டையாடுதல், விவசாயம் ஆகியவற்றை பற்றிய சிந்தனைகளும் உள்ளன. பூமியும் சூரியனும். பூமி குலுங்காமல் நிலைத்து நிற்கிறது. அது தன்னுடைய அச்சில் உறுதியாய் இருக்கிறது. கர்த்தரோ பூமியையும் அசைக்கக்கூடியவர். யோபு கர்த்தருடைய வல்லமையை பற்றி சொல்லும்போது பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். பூமியின் தூண்கள் நிலைத்து நின்றாலும் கர்த்தரோ அந்த தூண்களை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைக்கிறார். கர்த்தருடைய வல்லமை பூமியை அசைக்கக்கூடியது. இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்காமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் துன்மார்க்கரை அழிப்பதோடு இந்த பூமியையும் அழித்து போடுவார். கர்த்தர் துஷ்டர்களை பூமியில் இருந்து உதறி போடுவார். அதற்காக அவர் பூமியின் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு அவர் விடியற்காலத்திற்கு கட்டளை கொடுப்பார். கர்த்தர் அருணோதற்கு அதன் இடத்தை காண்பிப்பார். அப்போது பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும். கர்த்தரால் பூமியை அசைய பண்ண முடியும்.
ஆனால் அவர் பூமியை அசைக்காமல் அதன் ஸ்தானத்தில் நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தரால் துன்மார்க்கர் எல்லோரையும் அழித்து போட முடியும். ஆனாலும் கர்த்தர் அவர்களை அழித்து போடாமல் அவர்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறார். தேவனுடைய கிருபையினால் இந்த பூமி அழியாமல் இப்போது இருக்கிற வண்ணமாய் இருக்கிறது. துன்மார்க்கரும் கர்த்தருடைய கிருபையினாலேயே நிர்மூலமாகாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் சூரியனை சிருஷ்டித்து அதை உதிக்கச் செய்கிறார். சூரியனும் தான் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் உதிக்கிறது. இது ஒரு மாறாத பிரமாணமாய் இருக்கிறது. சூரியன் குறித்த வேளையில் உதிக்கும். அது காலதாமதம் பண்ணாமல் தன்னுடைய கடமையை நிறைவேற்றும். கர்த்தரோ சூரியன் மீது அதிகாரம் உள்ளவர். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். சூரியன் அனுதினமும் உதிப்பது தேவனுடைய வல்லமையினால் நடைபெறுகிற காரியம். சூரியனை பார்க்கும்போது நாம் தேவனுடைய வல்லமையை காண வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் உத்தமர்கள் மீதும் துன்மார்க்கர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்து எல்லோருக்கும் சூரிய வெளிச்சத்தை தருகிறார். கர்த்தரால் சூரியனை உதிக்காமல் இருக்கச் செய்யவும் முடியும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சூரியனை உதிக்கச் செய்து சர்வ சிருஷ்டிகளுக்கும் நன்மை செய்கிறார். தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை யோபு இங்கு விரிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய சர்வ வல்லமையை நாம் தியானித்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நோவாவின் காலத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளை அழித்து போட்டார். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையில் சேர்க்கப்பட்டிருந்த மிருக ஜீவன்களும் மாத்திரமே உயிரோடு இருந்தது. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பெருவெள்ளத்தில் மூழ்கி செத்து போயிற்று. கர்த்தர் பூமியில் உள்ள ஜீவராசிகளை ஒருமுறை அழித்தாலும் தமது கிருபையினால் ஜீவராசிகளை மறுபடியும் பலுகி பெருகச் செய்திருக்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமான காலம் வரையிலும் இந்த பூமியை அசைக்காமல் நிலைத்திருக்கச் செய்வார். அவரால் பூமியை அசைக்க முடியும், பர்வதங்களை புரட்டி போட முடியும். வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் பிரகாசமான ஒளியை கொடுக்கிறது. இவை தேவனிடத்தில் இருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளி கொடுக்கிறது. இவற்றிற்கு சுயமாக எந்த ஒளியும் இல்லை. தேவனே ஒளியும் வெளிச்சமுமாக இருக்கிறார். கர்த்தரால் நட்சத்திரங்களை மறைத்து போடவும் முடியும். நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாய் இருந்தாலும் அவை பிரகாசமாய் ஒளி கொடுத்தாலும் கர்த்தரால் எல்லா நட்சத்திரங்களையும் மறைத்து போட முடியும். கர்த்தர் வானங்களை விரிக்கிறார். அவர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறார். அவர் ஒருமுறை மாத்திரமல்ல, இன்றும் வானங்களை விரித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒருவராகவே இதை செய்து முடிக்கிறார். தம்முடைய கிரியைகளை செய்து முடிப்பதற்கு கர்த்தருக்கு யாருடைய உதவியும் தேவைப்படவில்லை. அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கும்போது அவர் சமுத்திரங்களை கட்டுப்படுத்துகிறார். கொந்தளிக்காமல் அவற்றை அடக்குகிறார். கர்த்தருடைய வல்லமையினால் சமுத்திரம் தனக்கு நியமிக்கப்பட்ட எல்லையை தாண்டி வராமல் தன்னுடைய எல்லைக்குள் அடங்கி இருக்கிறது. பூமி ஒருபோதும் நிறைவேறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சங்கீதம் 104 5 முதல் 9 வரை. கர்த்தருடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டுத்தான் சகலமும் இயங்குகிறது. கர்த்தரே எல்லாவற்றையும் இயக்குகிறார். கர்த்தருடைய வல்லமை பெரியது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பயபக்தியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சர்வ வல்லமையை நாம் எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமக்கு பயப்படாத ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத, அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. எரேமியா 5:22. கர்த்தரே வானமண்டலத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் பெயர்கள் சிலவற்றை யோபு இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவையாவன: துருவ சக்கர நட்சத்திரங்கள், மிருக சீரிஷம், அருமீன். இந்த நட்சத்திரங்கள் தவிர வானத்தில் இன்னும் எண்ணி முடியாத நட்சத்திரங்கள் ஏராளமாய் உள்ளன.
அவை எல்லாவற்றையும் தட்சண மண்டலங்கள் என்று யோபு பொதுவாக சொல்லுகிறார். கர்த்தரே நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவை எல்லாமே தேவனுடைய தெய்வீக ஆளுகைக்கும் வழி நடத்துதலுக்கும் கீழ்ப்படிந்து கிரியை நடப்பிக்கும். கர்த்தர் மனுஷருக்காகவே எல்லா நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். மனுஷன் அதை பார்த்து கர்த்தருடைய சர்வ வல்லமையை தியானிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷருடைய இருதயத்தைப் போல விலங்குகளின் இருதயத்தை சிருஷ்டிக்கவில்லை. மனுஷருடைய இருதயம் விசேஷமானது. வானத்தில் நம்மால் காண முடிகிற நட்சத்திரங்களும் இருக்கிறது. நாம் இதுவரையிலும் காணாத நட்சத்திரங்களும் இருக்கிறது. யோபு அந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தட்சண மண்டலங்கள் என்னும் பெயரால் அழைக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்து அதை தம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் ஞானமுள்ளவர். அவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் செய்கிற கிரியைகள் எல்லாமே பெரியவைகளாயும் மகத்துவம் உள்ளவைகளாயும் இருக்கிறது. கர்த்தர் எண்ணி முடியாத அநேக காரியங்களை செய்கிறவர். அவருடைய கிரியைகளை மனுஷரால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. யோபு கர்த்தருடைய கிரியைகளை பற்றி சொல்லும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறவர். கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நம்மால் எண்ணி தொகையேற்ற முடியாது. நம்மால் அவற்றை ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது. கர்த்தர் நமக்கு அருகில்தான் இருக்கிறார். நமக்கு அருகில்தான் போகிறார். ஆனாலும் நம்மால் அவரை காண முடியாது. அவர் நம்மை விட்டு கடந்து போகிறார். ஆனாலும் நம்மால் அவரை அறிய முடியாது. தேவனுடைய கிரியைகள் நமக்கு அருகில் நடைபெறுகிறது. நம்மால் கிரியைகளை மாத்திரமே பார்க்க முடிகிறது. கிரியை நடப்பிக்கிற கர்த்தரை பார்க்க முடியவில்லை. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறந்த தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய அறிவும் ஞானமும் குறைவுள்ளது. தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மால் தேவனுக்கு விரோதமாக வழக்காடவும் முடியாது. தேவனுடைய கிரியைகளை நம்மால் நியாயம் தீர்க்கவும் முடியாது. தேவனுடைய திட்டம் என்ன என்பது நமக்கு முழுமையாக தெரியாது. அவருடைய கிரியைகள் என்ன என்பதை நம்மால் பூரணமாய் ஆராய்ந்து நிதானிக்கவும் முடியாது. நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் இன்னும் ஏராளமாய் உள்ளது. இவையெல்லாம் கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் அவற்றை ஏற்ற காலத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுவரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ரகசியங்கள் பலவற்றை நாம் பரலோகத்தில் தான் காண்போம். பரலோகத்தில் நமக்கு மறைவான ரகசியம் எதுவும் இருக்காது. தேவனை மறிப்பவன் யார்? தேவன் தம்முடைய சர்வ ஆளுகையின் பிரகாரமாய் சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ஆளுகைக்கு விரோதமாக எந்த சிருஷ்டியும் எதிர்த்து நிற்கக்கூடாது. நீர் என்ன செய்கிறீர் என்று யாரும் கர்த்தரிடத்தில் கேட்கவும் கூடாது. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் கர்த்தருக்கு இல்லை. கர்த்தருடைய கிரியைகளின் அர்த்தத்தை இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் ஏற்ற வேளையில் தம்முடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போதுதான் கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய கிரியைகளை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு சித்தமான வேளை வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் நம்மிடத்தில் உள்ளதை பறித்து கொண்டு போகும்போது நம்மால் தேவனை மறிக்க முடியாது. நம்முடைய வல்லமையினால் தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய வல்லமைக்கு விரோதமாக எந்த சிருஷ்டியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யோபுவின் சம்பத்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டார். யோபுவால் கர்த்தரை மறிக்க முடியவில்லை. அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. யோபுவின் பிள்ளைகள் எல்லோரும் செத்து போனார்கள். யோபுவால் தன்னுடைய பிள்ளைகள் மறிப்பதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கர்த்தர் யோபுவுக்கு வியாதியையும் வேதனையையும் கொடுத்தார். யோபுவால் கர்த்தரை மறிக்க முடியவில்லை. யோபுவால் மாத்திரமல்ல, எந்த சிருஷ்டியாலும் கர்த்தருடைய செய்கைக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவரை மறிக்க முடியாது. கர்த்தருடைய செய்கையை எந்த சிருஷ்டியாலும் தடை பண்ணவோ நிறுத்தவோ முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் எல்லோரும் அடங்கி இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் கர்த்தருக்கு அடங்க வேண்டும் என்று யோபு சொல்லுகிறார். தேவன் தம்முடைய நீதியின் பிரகாரமாய் கோபப்படுகிறார். தேவனுடைய கோபத்திலும் நீதி இருக்கும். தேவன் கோபப்படும் போது
அவர் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். யாரும் தேவனிடத்தில் நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்கவும் முடியாது. நாம் தேவனிடத்தில் எதிர்த்து கேட்டாலும் நமக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. தேவனுடைய கோபம் தன் மீது பற்றி எரிவதாகவும் அது ஒருபோதும் குறையாது என்றும் யோபு நினைக்கிறார். கர்த்தருக்கு தன்னால் பதில் கூற முடியாது என்றும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் தொடர்ந்து ஜெபிக்கப் போவதாகவும் யோபு தீர்மானம் பண்ணுகிறார்.